ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து நெத்திலி கருவாடு வச்சு கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு ஒரு சூப்பரான குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், கூழுக்கும் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு வந்து நம்ம நெத்திலி கருவாடு எடுத்துருக்கோம் பாருங்கள். நான் வந்து இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க இன்றைக்கி. இது ரொம்ப சிம்பிளாகவே ஆஞ்சிடலாம். மண்டையை மட்டும் லைட்டாக கிள்ளிட்டு கருப்பு கலரில் ஒரு நூல் மாதிரி வருங்க, அதை மட்டும் எடுத்துட்டா போதும். அவ்வளோதான். எடுத்து நல்லா கழுவி வச்சிட்டேன். இப்போ வந்து தக்காளி பழம் ஒரு 3 பழம் எடுத்திருக்கேங்க குழம்புக்கு. இதை நல்லாவே நைஸாகவே அரைச்சி இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சிடலாம். இப்போ தனியாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போடுறேங்க, 3 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அதே அளவுக்கே நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கருவாடு போட்டு வைக்கிறனால கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு, அதனால தான் சரி போடுறேன் நான். இப்போ இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாங்க. இந்த குழம்பு வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கூழ் கூடலாம் வச்சு இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு வந்து புளி வந்து ரொம்ப கம்மியாக தாங்க சேர்க்கணும். நான் 3 தக்காளி நல்லா பெரிய பழமாக சேர்த்தேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தாங்க நான் கரைச்சேன். அதுலேயுமே கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். புளி பத்தாட்டினா நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து கருவாடை வந்து லைட்டாக பிரட்டி எடுத்துக்கிறலாம். அப்படி செஞ்சு போட்டோன்னா கொஞ்சம் நல்லா குழம்புல வந்து விரைச்சிக்கிட்டு இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்கள், அடுப்பை சிம்மில் வச்சு இதை லைட்டாக பிரட்டி எடுத்துக்கிறலாம். இது நெத்திலி கருவாடில் வந்து உப்பு இருக்காதுங்க. மற்ற கருவாடுகளில் தான் உப்பு அதிகம் இருக்கும், இது நெத்திலி கருவாடில் கம்மியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், லைட்டாக ஒரு 2 நிமிஷம் பிரட்டி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ ஒரு தட்டில் மாற்றியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தை தான் வச்சுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான். நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா குழம்பு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறலாம். இப்போ இது கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறலாங்க. வெந்தயம் கண்டிப்பாக சேருங்க. புளி குழம்புகளுக்கு வெந்தயம் ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நான். ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயமும் சேர்த்து செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு அதுக்கும் சின்ன வெங்காயம் அடிக்கடி செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இங்கே பாருங்கள், இப்போ வதங்கிருச்சு, லைட்டாக வதங்கிருக்கு. இப்போ இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு 7 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்துக்கிறலாம். பூண்டு போட்டு நான் செஞ்சோம்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இந்த குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பூண்டு நல்லா சவக்கிற வரைக்கும் வதக்கிக்கிறலாம். இதை பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு தூக்கி ஊற்றிடலாம். நல்லா செவக்க வதங்கணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம பூண்டை வதக்கிடணும். இப்போ குழம்பு தூக்கி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கழுவி ஊற்றிக்கிடலாங்க. இது நம்ம சரி மிளகாத்தூள் போட்டிருக்கனால நல்லா ரெட் கலராகவும் இருக்கும் குழம்பு. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இதுக்கு காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்புக்கெல்லாம். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ வந்து இது கூடவே வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாங்க. குழம்பு கொதிக்கையில் சேருங்க, ரொம்ப வாசமாக இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்க விட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து உப்பு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிறலாங்க. உப்பு பத்தாட்டினா சேர்த்துக்கிறலாம். இது நெத்திலி கருவாடில் சுத்தமாக உப்பு இருக்காது. நான் ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேங்க. அதனால வந்து இருக்கிற உப்பெல்லாம் சுத்தமாக எடுத்துரும். இப்போ இதுக்கு குழம்புக்கும் உப்பு பத்தலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்க்க போகிறேன் இன்றைக்கி நான். ஒரு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சுன்னா இப்போ காய் வெந்துருங்க நல்லா.
நான் வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு வேக விடுறேன். இது மூடி வச்சிடலாம் இப்போ. இங்கே பாருங்கள், நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தேங்காயெல்லாம் தேவையில்லைங்க இந்த குழம்புக்கு. இது கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வச்சோன்னா ரொம்பவே நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ முருங்கைக்காய் சீசன் தான், அதனால் முருங்கைக்காவும் சேர்க்குறது நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா வெந்துருச்சு காயெல்லாம். இப்போ வந்து இது கூடவே வந்து நம்ம கருவாடு லேசாக வதக்கி வச்சோம்னா அதையும் சேர்த்துக்கறலாம். இப்போ கருவாடு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும்னா, இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடணுங்க. சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம கருவாடு வெந்துடும். நல்லா குழம்புல சாந்துருங்க. நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் தாங்க இது கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கருவாடு நல்லா வாசனையாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிக்கல் நல்லா ஒரு மணமணமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ எண்ணெய் எல்லாம் கூட நல்லா திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லிக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் குழம்பு எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.